விஜய் காவேரி உயிருடன் இருப்பதை உறுதி செய்து கொண்டு வீட்டுக்கு வந்து தாத்தாவிடம் உண்மையை கேட்கிறான். 5 வருடங்களாக காவேரி இறந்துவிட்டதாக ஏன் பொய் சொன்னீர்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறான். முதலில் மறுக்கும் தாத்தா பிறகு விஜய் காட்டிய வீடியோ ஆதாரத்தை பார்த்துவிட்டு உண்மையை ஒப்புக்கொள்கிறார். விபத்துக்குப் பிறகு காவேரிக்கு பழைய நினைவுகள் மறைந்துவிட்டதாலும் பசுபதியால் மீண்டும் ஆபத்து வரும் என்பதாலுமே இந்த உண்மையை மறைத்ததாக அவர் கூறுகிறார். ஆனால் இதை ஏற்காத விஜய் காவேரி இல்லாமல் தங்களால் வாழ முடியாது என்றும் அவளை தேடிச் சென்று தன்னுடன் அழைத்து வரப்போவதாகவும் உறுதியாக கூறுகிறான். இதற்கிடையில் பள்ளியில் காவேரி டீச்சரை பார்க்க முடியாமல் அம்மு வருத்தப்படுகிறாள். அவளிடம் உன் அம்மா விரைவில் வருவாள் என்று விஜய் ஆறுதல் கூறுகிறான். அம்மு தனது அம்மாவின் புகைப்படத்தை கேட்கும்போது அந்த ஸ்கூல் மிஸ் காவேரி போலவேதான் உன் அம்மாவும் இருப்பாள் என்று விஜய் சூசகமாகச் சொல்கிறான். மறுநாள் பள்ளிக்குச் சென்று காவேரியைச் சந்திக்கும் விஜய் அவளிடம் பேச முயற்சி செய்கிறான். காவேரிக்கு அந்த குரல் பரிச்சயமாக இருந்தாலும் நினைவாற்றல் திரும்பாததால் வேலையை சாக்காகச் சொல்லி அங்கிருந்து நகர்கிறாள். காவேரியை வீட்டிற்குள் சேர்க்க தாத்தா எதிர்ப்பு தெரிவிப்பதைக் கண்டு விஜய் வீட்டை விட்டு வெளியேறத் துணிகிறான். இதனால் அதிர்ச்சியடைந்த தாத்தா வேறு வழியின்றி சாரதாவின் வீட்டுக்குச் சென்று மன்னிப்பு கேட்கிறார். விஜய்க்காக காவேரியை மீண்டும் தங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கும்படி அவர் சாரதாவிடம் கெஞ்சுகிறார். ஆனால் அன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்று தேவைக்காக வந்து கேட்பதை சாரதா வன்மையாக கண்டிக்கிறார். தங்களால் காவேரியை அனுப்ப முடியாது என்று கராராகச் சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். தாத்தாவின் அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் கதை நகர்கிறது. சாரதா கராராக மறுத்துவிட்டதால் தாத்தா மிகுந்த ஏமாற்றத்துடன் வீடு திரும்புகிறார். ஆனால் விஜய் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறான். காவேரிக்கு பழைய நினைவுகள் மெல்ல மெல்ல திரும்புவதற்கான சூழலை உருவாக்க அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். அடுத்த நாள் விஜய் அம்முவை அழைத்துக் கொண்டு காவேரி வேலை செய்யும் பள்ளிக்குச் செல்கிறான். அங்கு காவேரியை சந்திக்கும்போது தற்செயலாக அவர்கள் முன்பு ஒன்றாக கேட்ட ஒரு பாடலை ஒலிக்கச் செய்கிறான். அந்த இசையை கேட்டதும் காவேரியின் முகம் மாறுகிறது. ஏதோ ஒரு பழைய நினைவு அவளை தாக்குவது போல் தலைவலி ஏற்படுகிறது. இதை கவனிக்கும் விஜய், மேடம், உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று பதற்றத்துடன் கேட்கிறான். காவேரி நிலை குலைந்து கீழே விழப்போகும்போது விஜய் அவளை தாங்கிப் பிடிக்கிறான். அந்த தொடுதலும் விஜயின் பார்வையும் அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. சார், உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ சொல்லத் தோணுது, ஆனா என்னால எதையும் ஞாபகப்படுத்த முடியல என்று கலங்கிய கண்களுடன் கூறுகிறாள் காவேரி. விஜய் நம்பிக்கையுடன், நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், அதுவரை நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அம்முவுடன் அங்கிருந்து கிளம்புகிறான். இதற்கிடையில் பசுபதிக்கு காவேரி உயிருடன் இருக்கும் விஷயம் தெரிய வருகிறது. அவன் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் விளையாடத் தொடங்குகிறான். சாரதா வீட்டிற்கு ஆட்களை அனுப்பி மிரட்டுகிறான். நிலைமை மோசமாவதைக் கண்ட சாரதா காவேரியின் பாதுகாப்புக்காக அவளை விஜயிடமே ஒப்படைப்பதுதான் சரி என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆனால் காவேரிக்கு உண்மை தெரிந்தால் அவள் அதை எப்படி எடுத்துக்கொள்வாள்? பசுபதியின் அடுத்த சதி என்ன? விஜய் எப்படி தன் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பான் என்பதுதான் கதையின் அடுத்த கட்டத் திருப்பம். பசுபதியின் ஆட்கள் சாரதா வீட்டைச் சுற்றி வளைப்பதைக் கண்டு சாரதா பதற்றமடைகிறார். இந்த ஆபத்திலிருந்து காவேரியை காப்பாற்ற விஜய்யைத் தவிர வேறு வழியில்லை என்று அவர் உணர்கிறார். உடனே விஜய்க்கு போன் செய்து, விஜய், காவேரி உயிருடன் இருப்பது பசுபதிக்கு தெரிந்துவிட்டது, உடனே கிளம்பி வாப்பா என்று கதறுகிறார். செய்தி கேட்ட அடுத்த நிமிடம் விஜய் புயலாக அங்கே வந்து சேருகிறான். பசுபதியின் ஆட்கள் காவேரியை வலுக்கட்டாயமாக ஒரு காரில் ஏற்ற முயலும்போது விஜய் குறுக்கே புகுந்து அவர்களை அடித்து துவம்சம் செய்கிறான். காவேரியின் கையை பிடித்து இழுத்து தன் பின்னால் மறைத்துக் கொள்ளும் அந்த தருணத்தில் காவேரிக்கு 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தின் சில காட்சிகள் மின்னலாய் வந்து போகின்றன. காவேரி, பயப்படாதே, உனக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன் என்று விஜய் சொல்லும் அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஏதோ ஒரு பழைய நம்பிக்கையை தருகிறது. அடிபட்ட ஆட்கள் தப்பி ஓட சாரதா அழுதபடியே விஜயிடம், என்ன மன்னிச்சிருப்பா, இவளை உன் கூடவே கூட்டிட்டு போயிரு, இங்கிருந்தா இவ உயிருக்கு ஆபத்து என்று கூறி காவேரியை அவனுடன் அனுப்பி வைக்கிறார். விஜய் காவேரியை தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறான். இதைக் கண்டு தாத்தாவும் பாட்டியும் ஒருபுறம் அதிர்ச்சியடைந்தாலும் மறுபுறம் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிகிறார்கள். அம்மு ஓடி வந்து, மிஸ், நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இனிமே எங்க கூடவே இருப்பீங்களா என்று கட்டிப்பிடித்து கேட்கிறாள். விஜயின் அன்பான பார்வையும் அவளுக்கு ஒரு மெல்லிய இதத்தை தருகின்றன. அப்போது விஜய், தாத்தா, இவள் இங்கதான் இருப்பா, இவளுக்கு பழைய நினைவுகள் வரும் வரை யாரும் இவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கராராகச் சொல்லிவிடுகிறான். அன்று இரவு காவேரி அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையையும் பார்க்கிறாள். ஒரு அலமாரியில் அவள் முன்பு பயன்படுத்திய ஒரு சிறிய பொருளை பார்த்ததும் அவளுக்கு தலை பயங்கரமாக வலிக்கத் தொடங்குகிறது. விஜய், விஜய் என்று அவள் அறியாமலேயே அவன் பெயரைச் சொல்லி அழைக்கிறாள். ஓடிவரும் விஜய் அவளை தாங்கிப் பிடிக்கிறான்.
விஜய் காவேரியை தாங்கிப் பிடித்ததும் அவள் கண்களில் ஒரு இனம் புரியாத பயமும் தேடலும் தெரிகிறது. விஜய், இந்த பேர் என் உதட்டில் எப்படி வந்தது? எனக்கு உங்களை முன்னாடியே தெரியுமா என்று தழுதழுத்த குரலில் கேட்கிறாள். விஜய் அவள் கண்களை உற்று பார்த்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும் காவேரி, ஆனா இப்போதைக்கு எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வீடு, இந்த அன்பு எல்லாமே உங்களுடையதுதான் என்று நிதானமாகச் சொல்கிறான். மறுநாள் காலையில் அம்மு ஓடி வந்து காவேரியின் மடியில் அமர்ந்து கொள்கிறாள். மிஸ், நீங்க எங்க வீட்லயே தங்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எனக்கு நீங்க தான் பாடம் சொல்லித் தரணும், தலை சீவி விடணும் என்று செல்லமாக அடம் பிடிக்கிறாள். காவேரிக்கு தெரியாமல் அவளது தாய்மை உணர்வு பொங்குகிறது. அறியாமலேயே அம்மூவின் தலையை வருடி விடுகிறாள். இதை பார்த்துக் கொண்டிருக்கும் தாத்தாவுக்கு மனசுக்குள் ஒரு பயம் ஓடுகிறது. ஒருவேளை காவேரிக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டால் தாங்கள் செய்த துரோகத்திற்காக விஜய் தங்களை மன்னிப்பானா என்று அஞ்சுகிறார். அதே சமயம் பசுபதி சும்மா இருக்கவில்லை. அவன் விஜயின் வீட்டிற்கு நேராகவே வந்துவிடுகிறான். விஜய், செத்துப்போனவள எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இவ வந்தா இந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு உங்க தாத்தாவே சொன்னாரே, அப்புறம் ஏன் இப்படி பண்ற என்று வம்புக்கு இழுக்கிறான். இதைக் கேட்ட காவேரி அதிர்ச்சியில் உறைகிறாள். நான் செத்து போயிட்டேனா? அப்போ இவ்வளவு நாள் நான் எங்க இருந்தேன் என்று கதறத் தொடங்குகிறாள். பசுபதியை சட்டையை பிடித்து வெளியே தள்ளிய விஜய், இனிமே என் குடும்பத்து பக்கத்துல வந்தா அவ்வளவுதான் என்று எச்சரிக்கிறான். ஆனால் காவேரி அழுது கொண்டே, எல்லாரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். விஜய் வேறு வழியில்லாமல் அவர்கள் திருமணத்தின் போது எடுத்த ஒரு பழைய ஆல்பத்தை எடுத்து வருகிறான். அதில் காவேரியும் விஜயும் மணக்கோலத்தில் இருப்பதைப் பார்த்ததும் காவேரிக்கு தலையில் ஒரு மின்னல் வெட்டுவது போல் பழைய நினைவுகள் முட்டி மோதுகின்றன. விபத்து நடந்த அந்த இரவு, பசுபதியின் சதி, தன் குழந்தை அம்முவை பிரிந்த வலி என அனைத்தும் ஒரு நொடியில் கண்முன் வந்து மறைகின்றன. விஜய், என் அம்மு என்று அலறியபடி அம்முவை வாரி அணைத்துக் கொள்கிறாள். காவேரிக்கு நினைவு திரும்பிவிட்டதை உணர்ந்த விஜய் கண்கள் கலங்க நிற்கிறான். ஆனால் இப்போது அவளுக்கு தன் குடும்பத்தினர் செய்த சதி தெரிந்தால் என்ன நடக்கும்? காவேரி, விஜய், எங் அம்மு என்று அலறியபடி குழந்தையை கட்டிப்பிடித்து கதறுவதை பார்த்ததும் அந்த வீடே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்துப் போகிறது. 5 வருடங்களாக துடித்த விஜயின் நெஞ்சில் ஒரு பாரம் இறங்கியது போன்ற உணர்வு. ஆனால் அதே சமயம் தாத்தாவின் முகத்தில் மரண பயம் அப்பிக்கொள்கிறது. நினைவுகள் முழுமையாக திரும்பிய காவேரி மெல்லத்தலை நிமிர்ந்து சுற்றிலும் பார்க்கிறாள். அவளது பார்வையில் இப்போது அந்த பழைய அப்பாவித்தனமில்லை. ஒரு தாயின் ஆக்ரோஷமும் ஏமாற்றப்பட்ட மனைவியின் வலியும் தெரிகிறது. நேராக தாத்தாவின் முன்னால் போய் நிற்கிறாள். தாத்தா, பசுபதி செய்த சதியை விட நீங்க செஞ்சதுதான் எனக்கு பெரிய துரோகமாத் தெரியுது. ஒரு விபத்துல நான் என் நினைவை இழந்திருக்கலாம், ஆனா என் குடும்பத்துக்கே நான் இறந்துட்டேன்னு எப்படி உங்களால பொய் சொல்ல முடிஞ்சது என்று கண்கள் சிவக்க கேட்கிறாள். தாத்தா தலைகுனிந்து நிற்க பாட்டி குறுக்கிட்டு, இல்லம்மா காவேரி, உன்னால விஜய்க்கு ஆபத்து வரும்னு தான் நாங்க அப்படி பண்ணோம் என்று மழுப்பலாகச் சொல்கிறார். ஆபத்து வரும்னு பயந்து ஒரு உயிரையே கொன்னுட்டதா சொல்வீங்களா? என் குழந்தை அம்மா இல்லாம 5 வருஷம் தவிச்சிருக்காளே, அதுக்கு யாரு பதில் சொல்லுவா என்று காவேரி வெடிக்கிறாள். விஜய் ஓடி வந்து அவளை தேற்ற முயல, விஜய், உங்களை விட நான் யாரையும் அதிகமா நேசிச்சது இல்லை. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க உங்களையும் என்னையும் பிரிக்க எவ்ளோ பெரிய நாடகம் ஆடியிருக்காங்கன்னு இப்போ புரியுது என்று குமுறுகிறாள். இந்த சலசலப்பை பயன்படுத்திக் கொண்டு பசுபதி மீண்டும் உள்ளே நுழைகிறான். பார்த்தியா விஜய், இவ வந்த உடனே உன் குடும்பத்துல எவ்ளோ பெரிய விரிசல் வந்துடுச்சுன்னு, இவளை துரத்துறதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது என்று விஷத்தை கக்குகிறான்.